கனடாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு நிறைய டாக்ஸ் வந்துட்டு விதிச்சதுனால ஸோ இன்னைக்கு வந்துட்டு நிறைய பொருட்களுடைய விலை வந்துட்டு கனடால அதிகமாயிருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக கனடா மக்கள் வந்துட்டு என்னன்னா லிஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ கனடியன் ப்ராடக்ட்டும் அமெரிக்கன் ப்ராடக்ட் அவங்களுடைய பிராண்டு, ஸோ இந்த கனடியன் பிராண்ட் இந்த மாதிரி 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுல நம்மளுக்கு எதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹை காஸ்டா இருக்கும், ரொம்ப விலை அதிகமா இருக்கும் அப்படின்றத வரையறைப்படுத்தி ஒரு லிஸ்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க கனடா ஃபுல்லாவே. ஸோ அதுல கனடியன் பிராண்டு கனடியன் ப்ராடக்டை மட்டுமே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டும், அதுக்கப்புறம் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், அதாவது அமெரிக்கன் பிராண்ட்லாம் என்னென்ன இருக்கு அதெல்லாத்தையும் வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்காக அது ஒரு லிஸ்ட்டும் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ கனடா ஃபுல்லாவே வந்துட்டு உலாவிட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கே கனடால இருக்க மக்களுக்கு வந்துட்டு விலை அதிகமா இருக்கு, விலைவாசி வந்துட்டு ஏறிட்டே போகுது. இந்த டாக்ஸ் போட்டதுனால, அமெரிக்கா வந்து டாக்ஸ் போட்டதுனால ஸோ விலை எல்லாமே பொருட்களுடைய விலை எல்லாம் ஏறிட்டே இருக்கு, ஸோ ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கனடால இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க யாரா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.